தனா தனா, என்னாச்சு மாயா? வெளியில உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வந்து பாரு. வா. என்ன சர்ப்ரைஸ்? வா, வந்து பாரு. வா. என்னன்னு சொல்லு. வா. என்னன்னு சொல்லு மாயா. வா, வந்து பாரு. வா. மாயா, வா தனா. என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. இங்க பாரு. மாயா, எப்படி இது? அம்மா, யாருமா பண்ணுது? பெரியப்பா தான் உனக்காக பண்ணிருக்காரு. நிஜமாவா? ஆமா. என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டு முன்னால ஒரு மைதானத்தையே உருவாக்கிட்டாங்களே. ஆமா, யாரோட வேலை இது? மாமா, பெரியப்பா தான் பண்ணிருக்காரு. மச்சான், இதெல்லாம் உங்க வேலை தானா? அசத்திட்டீங்க போங்க. அப்பா, பிடிச்சிருக்காமா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்ஸ் பா. சிந்து மேடம் சொன்ன மாதிரியே நீ வீட்ல இருக்கும்போது நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நீ ஜெயிச்சு இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கணும். அதான் இந்த அப்பாவோட ஆசை. கண்டிப்பா செய்யறேன்பா. அப்புறம் என்ன, இப்பவே இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஏன் மச்சான், ரெண்டு பக்கமும் ஆள் நின்று தானே விளையாடணும். இப்போ தானா மட்டும் தனியா இங்க இருந்து விளையாடினா அப்போ இன்னொரு பக்கம் யார் விளையாடுறது? ஆமா இல்ல, யார் கூட விளையாடுவா தானா? அப்பா, இந்த பிளேஸ்ல நான் முதல்ல உங்க கூட தான் விளையாடணும். ஏய் தனா, அப்பாக்கு இதெல்லாம் தெரியாதுடா. அப்பா, நான் சொல்லி தரேன்ப்பா. நான் உங்க கூட தான் முதல்ல விளையாடுவேன். இருங்க வரேன். ஏய், அப்பா, வாங்க விளையாடலாம். அப்பாக்கு விளையாட தெரியாதுடா. மச்சான் போங்க மச்சான். புலிக்குட்டியே 8 அடி பாயும் போது புலி 16 அடி பாயும் இல்ல. போய் விளையாடுங்க மச்சான். போங்க மச்சான், போங்க. வாங்கப்பா. என்ன பார்வதி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி, இவங்க இதுக்குன்னு செலவு பண்ண காசு எதுவும் கேட்காம விட்டாங்களே, அது மிச்சமாச்சு. தனா, பெரியம்மா எங்க? அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. மணி மாமாவும் சித்தப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அப்பாவும் வயலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்காரு. யாரும் இல்ல. அப்படியா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நெஞ்சு ஒரு மாதிரி. மாயா, மாயா, என்னாச்சு? மாயா, என்ன நீ, அவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா? எதையாவது கண்டதையும் தின்னுருப்பா, அதான் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கா.
பாத்து 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 பாத்து. இந்தா தண்ணியை குடி. என்ன மாயா, என்னாச்சு? ஏன் திடீர்னு வாந்தி எடுக்கிற? ஒரு மாதிரி மயக்கமா வருது. அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். தனா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? இவ வீட்ல உட்காந்து நல்லா தின்னுட்டு மட்டும் இருக்கா. என்னத்த சாப்பிட்டு தொலைச்சான்னு தெரியல. இங்க பாரு தனா, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தேவையில்லாத ஒரு தண்ட செலவு. அப்புறம் அதுக்கும் இங்க கிட்ட தான் வந்து காசு கேட்டுட்டு நிப்பீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் தானா? இது வந்து வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன? அத எப்படி சொல்றது? இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு சொன்னா எங்க கேட்டான் அவன்? யாரு? அதான் அந்த சீனு. தள்ளி போடலான்னு சொன்னா கேட்கவே இல்ல. என்ன தள்ளி போடுறது சொல்ற? என்ன தானா நீ? அத எப்படி சொல்றது? ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியல. இது கூடவா புரியல? கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்ல. சரியான ராஸ்கல், நினைச்சதை சாதிச்சுட்டான். மாயா, அப்படின்னா நீ? அதான், வேற என்ன? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா அத்த, உங்க பையன் ரொம்ப மோசம். சொல்ல சொல்ல கேட்காம இப்ப பாருங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா நடிச்சிட்டு இருக்க? போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஏன் அத்தை போய் சொல்ல போறேன்? ஏய், ஏதோ பித்த வாந்தி எடுத்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்கியா? என்ன சித்தி நீங்க? இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? மாயா, உண்மைதான் சொல்றியா? ஆமா தானா? நான் எவ்வளவோ சொன்னேன், எங்க கேட்டான்? எனக்கு இப்பவே குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சான். இப்ப பாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. ஏய், என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். உன் கூட அவன் பிடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அது சும்மா உங்களுக்காக வெளியில அப்படி கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் அத்தை. அவன் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறிட்டான். முன்ன மாதிரி இல்ல, அவன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னடி நெளிற? வெக்கப்படுற சித்தி. இப்ப கூட வெக்கம் வரலனா எப்படி? ஏய், இந்த டிராமா எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. நான் ஏன் அத்தை அதெல்லாம் பண்ண போறேன்? நீங்க பாட்டி ஆக போறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அண்ணி, இவ சொல்றத பார்த்தா நிஜமா இருக்கும் போல. நிஜமா தான் சொல்றேன் அத்தை. உங்களுக்கு பொன் குழந்தை வேணுமா, பையன் குழந்தை வேணுமா? ஏய், வேண்டாம், என் வயித்தறிச்சல கொட்டிக்காத. சரி விடுங்க, இன்னும் 8-9 மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டு போகுது. நான் உன்னை இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க நம்பலனா நிஜம் இல்லைன்னு ஆயிடுமா அத்தை? எப்படியோ உங்ககிட்ட போட்ட சவால்ல நான் வின் பண்ணிட்டேன். உங்க கையில பேரனோ பேத்தியோ வர போறாங்க. அவ்வளவுதான் அண்ணி, போச்சு. சீனு உங்களை ஏமாத்திட்டான். அதான் அவ தெளிவா சொல்லிட்டு போறாளே. போடு பாவி, அவனை போய் நம்பின பாரு. இப்படி புத்திய காமிச்சிட்டானே. இன்னைக்கு அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மாயா, நிஜமாவே நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அப்படின்னா நான் சித்தி ஆக போறேனா? ஹேய், இரு இரு இரு, ரொம்ப சந்தோஷமாயிடாத. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் சும்மா சொன்னேன். சும்மாவா? நான் கூட கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன். நல்ல வேலை அம்மா இல்ல, கேட்டிருந்தா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெரியம்மா இருந்திருந்தா நான் இப்படி விளையாடியே இருந்திருக்க மாட்டேன். இப்ப பாரு, அத்தை சீனுக்கு ஃபோன் பண்ணி அவன் கிட்ட கத்த போறாங்க. அவன் முழிக்க போறான்.
ஹலோ டேய் உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்காடா? நீ எல்லாம் என் புள்ளையா? அம்மா, என்ன ஆச்சு? ஏன் திட்டுற? நடிக்காதடா. என்ன இப்படி ஏமாத்திட்டியே சீனு? ஏய் உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கறாடா. அப்படியா? சரி, அதுக்கு என்ன இப்ப? ஏய் என்னடா இவ்ளோ சாதாரணமா கேட்டுட்டு இருக்க? வேற என்னமா செய்யணும்? டேய் அவ மாசமா இருக்கான்னு சொல்றா. என்னது? நடிக்காத சீனு. அவ தள்ளி போடலான்னு சொன்னாலா? நீ தான் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டியாமே. ஏய் இப்படி வெக்கம் கெட்டு போய் கிடக்குறியடா. நீ எல்லாம் ஒரு புள்ளையா? நீ வேற ஏமா திட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ ஏதோ பொய் சொல்லியிருக்கா. உங்களை வெறுப்பேத்த அப்படி பண்ணிருக்கா. டேய் என்ன சொல்ற? நிஜமாவா? என்னம்மா நீ? நான் போய் எப்படி அவ கூட வாழுவேன்? அவ ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீயும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க. இல்லப்பா, அவ தான் அப்படி சொன்னா. சொன்னா உடனே நம்பிடுவியா? அந்த அளவுக்கு தான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? வைமா போன. ஐயோ சீனு சீனு. என்ன சன்னி? அப்படிலாம் எதுவுமே இல்லையா பார்வதி? இந்த திமிரு பிடிச்சவ போய் சொல்லிருக்கா. வேணும்னே என்ன வெறுப்பேத்தி பாக்குறா. அந்த அளவுக்கு அவளுக்கு கொழுப்பாயிடுச்சு பாத்தீங்களா? ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா. சீக்கிரமா அவ ஆட்டத்தை அடக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு. ஆ, பார்வதி சொல்லுங்க அண்ணி. வேலையா இருக்கியா? ஆமா அண்ணி. உன்கிட்ட ஒண்ணு பேசணும். சொல்லுங்க அண்ணி. இந்த மாயா எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி வெறுப்பேத்துறான்னு பார்த்தல்ல. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவ கேட்ட 40 லட்சத்தை அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டுறணும். அதான் சீனு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்ல அண்ணி. அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த 40 லட்சம் சம்பாதிக்கிறதுக்குள்ள இந்த மாயா ஏதாவது வேலை பாத்துருவா. அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? அது குத்தக பணம் 40 லட்சம் வந்தது இல்ல, அத நீ குடுத்தீனா? ஐயோ அண்ணி, என்ன சொல்றீங்க நீங்க? அந்த பணத்தை நான் எப்படி தர முடியும்? ஐயோ முதல்ல நீ இத கீழே போடு. போடு பார்வதி. ஐயோ என்ன அண்ணி நீங்க அந்த பணத்தை போய் கேக்குறீங்க? பார்வதி முதல்ல பதட்டப்படாத. இங்க பாரு, அந்த பணத்தை உன் மாமா லிங்கத்துக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சீனு கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. சீனு அந்த மாயா கிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். அப்புறமா நம்ம 2 பேருமா சேர்ந்து சாருவ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் அக்கா பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளோட வாழ்க்கை கிடைக்கும்ல. ஐயோ அண்ணி, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த குத்தக பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் மாமா அந்த பணத்தை கேட்கும்போது நான் என்ன செய்யறது? அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஷோ அதெல்லாம் வெளியே தெரிஞ்சாதானே பார்வதி. இங்க பாரு, நீ யாருக்கும் தெரியாம பணத்தை கொடு. அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமா சீனு கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஐயோ அண்ணி, இத கேட்கும் போது ரொம்ப படபடன்னு வருது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. 40 லட்சம் ரூபாய் அண்ணி. வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் என் புருஷன் என்ன சேர்த்துக்கவே மாட்டாரு. பார்வதி ரொம்ப எல்லாம் யோசிக்காத. உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு மட்டும் சாரு மருமகளா வந்தா அவ உனக்கு ஆதரவா இருப்பா. இப்ப எப்படி அன்னைக்கு இந்த மாயா எல்லா விதத்திலயும் ஆதரவா இருக்காளோ அதே மாதிரி உன் அக்கா பொண்ணு உன் கூட இருப்பா. இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தமா உன் கைக்கு வந்துரும். யோசிச்சு பாரு பார்வதி. நீ அந்த பணத்தை மட்டும் எடுத்து கொடு, சரியா? சரிங்க அண்ணி. சீக்கிரம் எடு. எடு பார்வதி. பார்வதி, பார்வதி, வாங்குங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தா, நம்ம முருகேசன் குழந்தைக்கு காது குத்து விசேஷம் வச்சிருந்தாங்க, அங்க போயிருந்தேன். அங்கதான் இதை கொடுத்தாங்க. சரியா? ஆமா, ஏன் பார்வதி, என்ன மூஞ்சில இப்படி வேர்த்து இருக்கு? அது வீடுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேனா, அதான்.
ஆமாமா, என்னைக்கு அவ பார்க்க அப்படித்தானே இருக்கா. நான் வரேக்கா. நல்ல வேலை அவன் போயிட்டான். நீ பணத்தை எடு, நான் யாராவது வராங்களான்னு வெளியே போய் பாக்குறேன். குடு, சீக்கிரம் குடு, குடு. இந்தாங்க. என்ன பார்வதி? அண்ணி திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? ஷோ, என்ன நீ ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, சத்தியமா நான் திருப்பி கொடுத்துருவேன். யாராவது வந்துட போறாங்க. குடு, குடு பார்வதி. நான் அவர் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க உடனே வர சொன்னீங்க? என்ன விஷயம்? நான் சொல்லியிருந்தேன்ல, சீனு கிட்ட நீங்க இந்த 40 லட்சத்தை கொடுத்தா மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு சொல்லி. அதுதான் என்னால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப பணம் கேட்டா நான் எங்க போவேன்? ஐயோ, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இந்தாங்க, இத முதல்ல வாங்கிக்கோங்க. என்னது இது? வாங்கி பாருங்க. ஏங்க, என்னங்க இவ்வளவு பணம்? 40 லட்சம் இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திருச்சுங்க. இவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க? ஏங்க, ரொம்ப போராடி ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடன் வாங்குனீங்களா? ஏங்க, வட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுமாங்க. 40 லட்சம் யாருங்க எனக்கு கடன் கொடுக்க போறா? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரட்டினீங்க? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நீங்க இத சீனு கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன் கடையில தான் இருப்பான். நீங்களா குடுக்கற மாதிரி கொடுத்து, சாரு தான் சீனுக்காக கொடுக்க சொன்னாலும் சொல்லி சாருவை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் சீனுக்கு சாரு மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனசை நானே மாத்திடுறேன். மத்ததெல்லாமே தானா நடக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. என் பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. சாரு தான் என் வீட்டு மருமகளா வரணும். அதுதாங்க எனக்கு சந்தோஷம். அந்த மாயாவை நாளைக்கே வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் போய் மாப்பிள்ளைய கடையில பாக்குறேன். சரிங்க, போங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. அந்த மாயா வீட்டை விட்டு போயிடுவா. ஏ மாயா, என்னை எப்படியெல்லாம் வெறுப்பேத்தன உனக்கு இருக்குடி. மாப்பிள்ள வணக்கம். வாங்க. ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா? இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? சரி வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ள, வீட்டுல நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாயா உங்ககிட்ட 40 லட்சம் கேட்டாலாமே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலம் நின்று கட்டிக்கிட்டீங்கல்ல. இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு சாரு ரொம்பவும் ஃபீல் பண்றா. மாப்பிள்ள என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாருப்பா. ஆனா நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. இங்க பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க நேரா விஷயத்துக்கே வரீங்க. சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பார்த்துட்டு நான் எப்படி மாப்பிள்ள சும்மா இருக்க முடியும்? அதான் இதை கொடுக்கலான்னு வந்தேன். என்னது இது?
40 லட்ச ரூபா பணம் மாப்பிள. எதுக்கு? என்ன மாப்பிள, 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவள் வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னாலாமே. இந்த பணத்தை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. அதுதானே உங்களுக்கு கௌரவமா இருக்கும். நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. என்ன மாப்பிள, நீங்க கேட்டுதான் நான் கொடுக்கணுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் கேள்விப்பட்டா அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுதான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். நான் ஒரு உரிமையில தானே கொடுக்குறேன். நான் கொடுத்து நீங்க வாங்கிக்கிட்டா என்ன ஆயிடும்? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. அதை நாங்க பாத்துக்கிறோம். மாயா அவ அம்மாவோட பணத்தை என்கிட்ட கொடுத்தா. நான் இந்த கடையில உடைச்சு என் சொந்த காசை அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே மாப்பிள. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த பணத்தை நான் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் அது எனக்கு கௌரவமா இருக்காது. அவகிட்ட காசு வாங்கி இந்த கடையை வச்சதால தான் இப்ப நான் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு மேலேயே நான் யாருக்கும் கடனாளியாக விரும்பல. என்ன மாப்பிள நீங்க, நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி கூட நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. எனக்கு வேண்டாம் தான் நான் சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட். சரிங்க மாப்பிள, நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் நான் பணத்தை கொண்டு வந்தேன். நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. நான் வரேன். என்ன இவன் கைக்கு வந்த மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லிட்டான். இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பொண்ணு அவன் வீட்டுக்கு எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. இந்த பணத்தை வேற திரும்ப கொடுக்கணும். கொடுப்பேன். நாம எதுக்கு வந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும்? பணம் திருட்டு போச்சுன்னு சொல்லி நாமளே வச்சுக்குவோம். வாங்க மாமா, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அம்மா, பணம் எங்க மாமா? கார்ல வச்சுட்டு வந்திருக்கீங்களா? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. வண்டிக்குள்ளார இந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாமா.